கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நமக்கு தருகிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து கொஞ்சம் நேரம் நாம் தியானிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை இந்த புதிய மாதத்தில் சந்தோஷப்படுத்துவார். ஆமேன். இன்றைக்கி ஒரு குழந்தைய நான் சந்தித்தேன். முதல் முறையாக ஸ்கூலுக்கு போகிறான். ஆமேன். எப்போவுமே என்னைய பார்த்தா ஓடி வந்து ஸ்தோத்திரம் சொல்லுவான், கை கொடுப்பான், ஜோம்னு சொல்லுவான். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அவங்க அப்பாட்டேருந்து இறங்கவே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தில் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கேட்டு ஸ்தோத்திரம் சொல்லு, கை கொடு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. கடைசியில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் நாளைக்கு ஸ்கூலு. அப்போ பாருங்கள், இது வரைக்கும் வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போ ஸ்கூலுக்கு போகணும், அது முதல் முறையாக வாழ்க்கையில் அந்த குழந்தை என்ன செய்ய போகுது? ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னொன்னே முகமெல்லாம் என்ன செய்யுது? வாடுகிறது. அல்லேலூயா. இது போல் வேலைக்கு போகணுன்னாலே சிலருக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஆமேன். அங்கே உள்ள சூழ்நிலைகளை நினைக்கும் போது எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சவங்க, ஆனால் இன்றைக்கி வேலை அப்படின்னாலே எப்போடா ரிட்டையர்ட் ஆகுவோம், ஆமீன், அல்லது வாலண்டியராக எழுதி கொடுத்துடலாமா, அப்படியெல்லாம் நினைக்கிற அளவுக்கு வேலைகளின் நிமித்தம் அவர்களுடைய மனதில் கொஞ்சம் பாரமெல்லாம் என்ன செய்யுது? இருக்குது. சொந்தமாக தொழில் செய்யணும், வியாபாரம் பண்ணணும், அதான் என் ட்ரீம்னு சின்ன லெவலில் வியாபாரத்தை ஆரம்பித்து கொடி கட்டி பிறந்தவங்களாம் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டேன், இப்போ என்ன செய்ய முடியல, விட முடியலை, வச்சிருக்கவும் முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த தொழில் ஸ்தலத்துக்கு போகும்போதெல்லாம் உண்மையான ஒரு மன நிறைவோடோ மன சந்தோஷத்தோடு என்ன செய்ய முடியறதில்ல, போக முடியறதில்ல. அப்படியெல்லாம் சில ஆட்களை நம்ம பார்க்குறோம். ஆமேன். கல்யாணம் அப்படின்னோடனே எல்லாருக்கும் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலி, குடும்பம், ஆமேன், குதூகலம், கொண்டாட்டம் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த குடும்ப பாரங்கள், குடும்ப பொறுப்புகள், குடும்ப சுமைகள் இதெல்லாம் நினைக்கும் போது குடும்பமா அப்படின்னா மனசுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் சலிப்பாக என்ன செய்யுது இருக்கிறது. ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்தவங்களால அந்த ஹாப்பி மூமெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியல, தொடர்ச்சியாக அவர்களால் என்ன செய்ய முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. இப்படித்தான் இஸ்ரவேலர்கள் உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இணையானவர்கள் ஒருவரும் இல்லை. அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அவங்க மேலே ஒரு ஸ்பெஷல் அடையாளம் இருக்கு. அவங்க ரொம்ப பிளஸட். ஆமீன். வெரி வெரி பிளஸட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சிறந்தவர்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் இப்போ என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அதனால தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். அப்போ இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளா, ரட்சிக்கப்பட்டவங்களா நாம் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, நமக்கு தான் என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். மற்றவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம தான் எப்படி இருக்கணும்? நிம்மதியாக இருக்கணும். ஆனால் ஒருவேளை அந்த சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை இழந்து இருப்பீங்கன்னா மறுபடி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று வாக்களிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்களுடைய இந்த சந்தோஷம் இழந்து போன நிலையில் 3 காரியங்களை கர்த்தர் செய்து அவங்கள நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களை செய்து உங்களெல்லாம் இந்த மாதம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? சந்தோஷப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், ஆண்டவர் இந்த 31ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் இந்த இஸ்ரவேலை ரெஸ்டோர் பண்ண போகிறார், அவர்களை மீட்டெடுக்க போகிறார், அவர்களுக்கு மீட்பு உண்டாக போகிறது. இப்போ ஆண்டவர் தான் ரட்சகர், ஆண்டவர் தான் விடுவிக்கிறவர், ஆண்டவர் தான் எதனாலும் செய்யணும். இப்போ அந்த ஆண்டவரே இந்த இஸ்ரவேலர்களை சத்துரு கையில் என்ன செஞ்சிருந்தார்? ஒப்பு கொடுத்திருந்தார். ஆகவே இவர்களுடைய மகிமை எல்லாம் அற்று போனது, இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களை விட்டு போயிட்டு இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் என் ஜனத்தை என்ன செய்ய போகிறேன்? மீட்டெடுக்க போகிறேன், அவங்கள திரும்பி வர பண்ண போகிறேன், மறுபடி அவர்களுடைய ஸ்தானத்தில் அவர்களை நிலைநிறுத்த போகிறேன்,
அவர்கள் எந்தெந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை இழந்தார்களோ அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவங்கள ரெஸ்டோர் பண்ண போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கடந்த 5 மாதங்களிலோ அல்லது சில ஆண்டுகளாகவோ எதையாவது உங்களுடைய பழைய ஸ்தானங்களை இழந்த நிலையில், நன்மைகளை இழந்த நிலையில், உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு சத்துருவினுடைய ஆதிக்கத்திற்குள் நீங்கள் அகப்பட்டது போல இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டு. இந்த மாத கர்த்தர் உங்களை நிச்சயமாக என்ன செய்ய போகிறார்? மீட்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எரேமியா 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. இப்போ இவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இவங்களை நான் மறுபடியும் என்ன செய்ய போகிறேன்? சிறையிருப்பிலேருந்து திருப்பி மீட்டெடுக்க போகிறேன். அவங்களுக்கு மறுபடி ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறேன், ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்க போகிறேன், ஒரு டர்னிங் பாயிண்ட்டை கொடுக்க போகிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் சுகமாய் தங்கி இருக்க போகிறான். ஆமென், அல்லேலூயா. அவன் சுகித்திருப்பான். ஆமாம், இனிமே அவனை தத்தளிக்க பண்ணுவார். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் லாக் ஆகிட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக போனது யோசேப்பு என்கிற ஒரு பெரிய ரட்சகன் நிமித்தம்தான். பஞ்சத்தில் தப்பி பிழைப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. ஏன்னா ஆண்டவரே ஏற்படுத்தின வாய்ப்பு, ஆண்டவரே கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதம் அது. தேவனே அவர்களை வழி நடத்தினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நிலைமை மாறிட்டு, சூழ்நிலை மாறிட்டு, யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தபோது இவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது, இவர்களுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டது. இவர்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவங்களால உரிமை பாராட்ட முடியாது. இவங்க எவ்வளவு தான் அந்த ஊரில் ஆகா ஓகோன்னு கொடி கட்டி பறக்க நினைச்சாலும் கொடியை இறக்கி விட்டுருவான். அல்லேலூயா. அப்போ அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? அவங்க உபத்திரவத்தின் நிமித்தம் பெருமூச்சு விட்டார்கள், கூக்குரல் இட்டார்கள். அப்படிங்கிறதெல்லாம் பைபிளில் பார்க்குறோம். ஆமென். அப்போ இந்த சிறையிருப்பின் அனுபவம், இழந்து போன அனுபவத்தில் இருக்கிறவர்களுடைய மனநிலை எப்படி தான் இருக்கும்? இப்படி தான் இருக்கும். பெருமூச்சு, கண்ணீர், புலம்பல், வேலைலாம் நடந்துட்டு தான் இருக்கும், வாழ்க்கைலாம் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் எந்த வித முன்னேற்றம் என்ன செய்யாது? இருக்காது. ஏன்னா இருக்கிற இடம் வேற, இருக்க வேண்டிய இடம் வேற. மீட்கப்பட வேண்டும், திரும்ப அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும், அவர்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்தில் அவர்கள் நிலை நிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ கிருபையா மோசேயை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? விடுவித்தார். இப்போ சிறையிருப்பிலேருந்து அவங்க வெளியே வந்த மாதிரி எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ பின்னாடி பார்த்தா பார்வோன் விரட்டிட்டு வரான். பின்னாடி பார்த்தா பார்வோன் விரட்டிட்டு வரான். விரட்டினோன்னு அவங்களுக்கு எப்படி இருந்தது? பயமாக இருந்தது இல்லை, வேதனையாக இருந்துச்சு இல்லை. இந்த வனாந்தரத்தில் அழிகிறதற்காகவா நாங்கள் இப்படி புறப்பட்டு வந்தோம்னு சொல்லி ஒரு முறுமுறுப்பு, புலம்பல் உண்டாச்சு. பார்த்தீங்களா? இதுதான் உண்மையிலே லைஃப்பில் எல்லாருக்கும் என்ன செய்யுது? நடக்குது. நான் ரட்சிக்கப்பட்டேன், வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் மேலே என் விசுவாசத்தை வச்சேன், கர்த்தருக்காக வாழ நான் தீர்மானித்தேன். இப்போ தான் என் வண்டி கொஞ்சம் புறப்பட்டு என்ன செஞ்சிருக்கு? ஆசீர்வாதத்தை நோக்கி போனால் பின்னாடியே துரத்திட்டு வருதே. அல்லேலூயா. இந்த நுகம் என்னைய விட மாட்டேன்னுதே, இந்த பிரச்சனை என்னைய துரத்துதே, இந்த பாதிப்பு என்னைய மறுபடியும் சிறைப்பிடிக்க துடிக்கிறதே, அது துடிக்கிறதே என்கிற நிலையில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் நற்செய்தி, அது உங்களை மறுபடி சிறைப்பிடிக்க ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை ரெஸ்டோர் பண்ணிட்டார் அப்படின்னா மறுபடி அந்த இடத்துலேருந்து உங்களை திரும்ப சத்துருவால் என்ன செய்ய முடியாது? சிறைப்பிடித்து கொண்டு போக முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? எசேக்கியா ராஜாவின் நாட்களில் எருசலேம் முற்றுகையிடப்பட்டது. அன்றைக்கு இருந்த சாம்ராஜ்யம் அவங்கள சுற்றிலும் அலைந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நாட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அது. அல்லேலூயா. அவங்க ஏரியாவில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது? வெளியில் போக முடியாது. அவர்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆக முடியாது. அவங்க சுற்றிலும் சத்துருவினால் வளைந்து கொள்ளப்பட்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கின போது, ஆமேன், அவர்களை சிறைபிடிக்க வந்திருந்த சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். அதே தேவன் நீங்கள் வெளியில் லாக்காயிருந்தாலும் உங்களை மீட்டெடுத்து வருவார், உள்ள லாக்காயிருந்தாலும் உங்களை மீட்டெடுத்து வருவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறத விசுவாசிக்க முடிகிறது? தேவ பிள்ளைகளை, நீங்கள் மீட்கப்படுவீர்கள். ஆமேன்.
அது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத இடத்துல நீங்கள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரால் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். உங்கள் சொந்த இடத்திலே உங்களை சத்துரு முடக்கி வைத்திருந்தாலும் அடைத்து வைத்திருந்தாலும் கர்த்தரால் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் கையிலிருந்து இந்த இஸ்ரவேலர்கள் மறுபடி மீண்டு வருவது என்பது கூடாத காரியம். ஆமீன். அதுக்கப்புறம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கண்டிப்பாக இஸ்ரவேலர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு செய்த உடன்படிக்கை, அவர்களுக்காக கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவர்களை மீட்டெடுத்தது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் ஆண்டோடைய வாக்கு தத்தங்கள் உண்டு, உங்களுக்கும் தீர்க்க தரிசனங்கள் உண்டு, உங்களோடு கர்த்தருடைய உடன்படிக்கை உண்டு. ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மீட்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ரெண்டாவது பாருங்க, 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ரெஸ்டோர் பண்ணுற தேவன், ரீபில்டு பண்ணுறார். மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு போயிட்டு திரும்ப சொந்த தேசத்துக்கு வந்தால் சீரோவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமேன் சொல்லுங்க. அப்படி தானே? 7 மாதம் உங்கள் சொந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது போயிட்டு திரும்பி வந்து உங்கள் வீட்டை பாருங்கள் எப்படி இருக்கும். வந்த உடனே புழங்க முடியுமா? அதை மறுபடி சுத்தம் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும். இப்போ பாருங்கள், இந்த குடியிருப்புகள் எல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கிறது, இடிக்கப்பட்டிருக்கிறது, எரிந்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது, சத்துருக்களின் கைகளுக்கு அது ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த ஜனங்கள் திரும்பி வந்தால் எப்படி இருக்கும்? இவர்கள் கட்டப்பட வேண்டும். இது இவர்களால் என்ன செய்ய முடியாது, கட்டி எழுப்ப முடியாது. அது ரொம்ப ரிஸ்கான விஷயம், ரொம்ப சவாலான காரியம். அதனால தான் கர்த்தர் சொல்ல, நானே உன்னை கட்டு வைப்பேன், நீ கட்டப்படுவாய், அதனால நீ சந்தோஷப்படுவ. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது ஒரு இடம் மட்டும் இருக்குது, இதில் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அப்படிதானா? அப்படியும் கட்டுதல் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே அர்த்தம் புரிஞ்சுக்கிடலாம். அப்போ உங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அவுட் ஆஃப் நத்திங்லேருந்து காட் வில் மேக் யூ சம்திங். உங்களை கட்டி எழுப்பும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஒன்றுமே இல்லை, ஆனால் அங்கே கட்டி எழுப்பப்படுகிறது. இப்போ கட்டப்பட்டிருக்கு, ஆனால் பாதியில் நிற்குது. அல்லேலூயா. மறுபடி அதை கட்ட முடியலன்னு அது பாதியில் என்ன செய்யுது, நிற்கிறது. இப்போ நீ கட்டப்படுவாய், நானே உன்னை கட்டுவிப்பேன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த பாதியில் இருக்கிறத மறுபடி கட்டி எழுப்ப உங்களுக்கு என்னென்ன சோர்சஸ் வேணுமோ, என்னென்ன சப்போர்ட்ஸ் வேணுமோ கர்த்தர் அதை தருவார். ஏன்னா நீங்கள் கட்டப்படணும். நீங்கள் கட்டப்பட்டால் தான் உங்களுக்கு சந்தோஷம்னு கர்த்தர் தெரிஞ்சு போச்சு. அதனால் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், கட்டப்பட்டது இடிஞ்சிட்டு. அப்போ இடிஞ்சது, ஏற்கனவே கட்டுறது பெரிய விஷயம், அப்படிதானா? வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பாருன்றாங்க. அதை பார்த்து கட்டி மேலே எழுப்புறதே பெரிய விஷயம். இப்போ கட்டப்பட்டது என்ன செஞ்சிருக்கு, இடிஞ்சிருக்கு. அப்போ அதை மறுபடி ரீபில்டு பண்ணுறதுங்கிறது இன்னும் கூடுதல் பழு, அதிகப்படியான வேலை. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அதை பற்றி கவலை வேண்டாம், நானே அதை ரீபில்டு பண்ணி தருவேன். இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறத நானே மறுபடியும் கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. இப்போ பாழாக்கப்பட்டு போயிருக்கு. இடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அது பாழா போச்சு. இனிமேல் இதில் ஒன்றுமே செய்ய முடியாது, இது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, இது வேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லப்பட்டாலும் அதையும் கர்த்தர் கட்டி எழுப்ப முடியும். பாழாக்கப்பட்ட மண்மேடுகளாக இருக்கிறதா இருந்தாலும் ஆண்டவர் இஸ்ரவேலே உன்னை கட்டு வைப்பார், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களை கட்டி எழுப்புவார். அப்போ இந்த மாதம் நிறைய காரியங்கள்ல ஆண்டோடைய கிரியை உங்களை டெவலப் பண்ண போகுது. உங்களை ஆண்டவர் ரீபில்டு பண்ண போறார். உங்க ஃபேமிலியை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். உங்க பிள்ளைகள் வாழ்வை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். உங்க வேலைகளை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். உங்க பிசினஸை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. இந்த கட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நெகேமியா அலங்கத்தை கட்ட வந்தான், சன்பல்லாத்து தொபியான்னு 2 பேர் வந்துட்டான். அல்லேலூயா. அஃபிஷியலாக அவனை ஸ்டாப் பண்ணுறான், அதிகாரத்தோடு அவனை நிறுத்துறான், பரிகாசம் பண்ணுறான், சதி பண்ணுறான் அவனை கொலை செய்கிறதுக்கு. ஆனாலும் ஆண்டவர் 52 நாட்களில் அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட ஒரு பெரிய சாதனையாக அதை மாற்றினார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கட்டி எழுப்பப்படும் போது அதிகாரப்பூர்வமாக சில தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க.
ஹல்லேலூயா. அதிகாரபூர்வமான தடைகளை கண்டு நீங்க மனமுடைய வேண்டிய அவசியம் இல்ல. பரிகாசங்களை கண்டு நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. சதி திட்டங்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆகவே கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. தேவாலயத்தை கட்டணுங்கிறதுக்கு தான் செருபாபேல் தலைமையில் 50,000 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் அஸ்திபாரம் போட்டு ஆனந்த களிப்புல சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அழுது, அப்பா கர்த்தர் நம்மளை மறுபடி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாருங்கிற செய்தியை சத்துரு கேட்டதான் தாமதம். ஸ்டே வாங்கிட்டான். அல்லேலூயா. கட்டக்கூடாதுன்னு என்ன வாங்கிட்டான்? ஸ்டே வாங்கிட்டான். ஆனாலும் 16 ஆண்டுகள் தடைகளை உடைத்து, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று அதை மறுபடி கட்டி முடிக்க உதவி செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்க பலத்தால் நீங்க கட்ட முடியாம தோல்வி அடைந்திருக்கலாம். உங்களுடைய பராக்கிரமம், உங்களுக்கு இருக்கிற சோர்சஸை, இன்ஃப்ளூயன்சஸை நீங்க பயன்படுத்தி கட்டி முடிக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே உங்களுக்கு இந்த மாதம் கட்டி தருவார். அது எத்தனை ஆண்டுகளாக கட்டப்படாத நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த மாதம் அப்படிப்பட்டவைகளை கட்டி எழுப்பி உங்களை சந்தோஷப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை கட்டுவார். அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம்ங்கிறது அவர் தெரிஞ்சு போச்சு. கட்டி எழுப்பிடுவார். ஆமென் சொல்லுங்க. 5வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். ஹல்லேலூயா. அதன் பலனை என்ன செய்வீங்க? அனுபவிப்பீங்க அப்படின்னு இருக்கு. ஹல்லேலூயா. கட்டப்படுதல் இன்னொரு பக்கம், நாட்டப்படுதல் இன்னொரு பக்கம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நீங்கள் பிரயாசப்படுறவங்களாக மாற்றிடுவார். ஆமென். நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக மாற்றிடுவார். அவங்க நாட்டுவார்கள், அதனுடைய பலன் என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்வார்கள் இருக்கு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக நாட்டப்பட போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை ரெஸ்டோர் பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை ரீபில்ட் பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிலை நிறுத்தப்பட போகிறீர்கள். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? 3 வார்த்தையை நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல சொன்னது என்னது? நீங்கள் மீட்கப்படுவீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் நிலை நிறுத்தப்படுவீர்கள். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக என்ன செய்யாது? வராது. ஆமென். நிலை நிறுத்தப்படுதல், நிலை நின்று ஒரு காரியத்தை சாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஆமென். ஆனால் பைபிள் சொல்றது யாக்கோபு வேர் பற்றி, அல்லேலூயா, பூத்து குலுங்கி பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். ஏன்னா இவன் நாட்டப்படணும், இவன் உலகத்துக்கே ஆசீர்வாதமா மாறணும். அதுதான் தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க உங்களை வச்சு தான் உலகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்க, அதனால தான் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய கிங்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணான். ஈஸியாக பண்ணிட்டானா? பண்ண முடிஞ்சுதா? இல்லை. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ சவால்கள் இருந்தது, அவ்வளோ வார்ஃபேர் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த அந்த எதிரிகளெல்லாம் அவன் மேற்கொள்ள வேண்டியது என்பது ஒரு பெரும் ஒரு சவாலாக இருந்துச்சு. ஆனால் ஒரு யுத்தத்தில் கூட தாவீது தோல்வி அடையலை. அப்படின்னா காரணம் என்ன? அவன் ராஜ்யபாரத்தை யார் நிலை நிற்க செய்தார்? அவன் சிங்காசனத்தை யார் நிலை நிற்க செய்தார்? ஆண்டவர். அதை போல உங்களையும் கர்த்தர் நிலை நிற்க செய்வார். எத்தனை சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருந்தாலும், எத்தனை யுத்தங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இருந்தாலும், ஒன்றிலும் நீங்கள் தோல்வி அடையாதபடி, சத்துருக்களின் கைகளிலே நீங்கள் ஒப்புக்கொடாதபடி, சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஆண்டவர் உங்களை ஒப்புக்கொடாதபடி ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்துவார். தாவீதின் ராஜ்யபார காலத்தில் அவனுடைய எல்லைகள் எல்லாம் பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. அதே போல் இந்த இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் நல்லா கவனிங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்தின் நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நீ நடந்து திரி, உன் கால் மிதிக்கிற இடத்த நான் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் சொந்தமாக கொடுப்பேன். இப்போ இவங்க 50,000 பேர் தான் திரும்பி வராங்க. யோசிச்சு பாருங்க. வெறும் 50,000. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வரும்போது எத்தனை லட்சம்? ஹலோ, புருஷர்கள் மட்டும் 6 லட்சம், காலாட்கள் மட்டும் 6 லட்சம். நம்ம ஓவரால் டோட்டல் சொல்லுவோம் 30 lakhs, மோர் தென் 30 lakhs. குறைந்தபட்சம் 30 லட்சம் பேர் இருப்பாங்கன்றான். ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க? வெறும் 50,000 பேர்.
ஆமீன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 30 லட்சம் பேரா? அதில் பின்வரும் சந்ததிகள் எத்தனை லட்சமாக இருந்ததோ தெரில. யோசுவாவின் தலைமுறையில் சுதந்திரிக்கும் போது 7 வகையான அரக்க ஜாதிகளை துரத்தி அந்த கானானில் குடியிருக்கும் போது அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ திரளாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வெறும் 50,000. செருபாபேல் தலைமையில் 70 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி மீட்கப்பட்டு வரும்போது அவங்களுடைய எண்ணிக்கை ஒன்லி 50,000. அந்த 50,000 தான் கர்த்தர் நிலைநிறுத்துவென்றார். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் உங்களை நிலைநிறுத்த அவரால் முடியும். உங்கள் பலம் கொஞ்சம்தான், ஆனால் கர்த்தரே உங்களுக்கு பலமாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இந்த நாட்டப்படுதல் அப்படிங்கிறது நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்டு அப்படின்னு பார்க்குறோம். ஆமீன். தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டு. அப்போ ஆண்டுடைய ஜனங்கள் எல்லாரும் எங்கே நாட்டப்பட்டால் செழிப்பாக இருப்பாங்க? ஆண்டவருக்குள்ள ஆலயத்தில், அவருடைய பிரசன்னத்தில், வேதத்தில், அவருடைய வார்த்தையில், இதில் நம்ம நாட்டப்பட்டால் தான் நிலை நிற்க முடியும். ஆமீன். சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த மாதம் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே ரெஸ்டோர் பண்ண போகிறார், ரீபில்டு பண்ண போகிறார், ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். அப்போ நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள்கிட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்கலை. 31ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேலாகிய குமாரத்தியே திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. ஆமென். அப்போ இவங்க யார்கிட்ட திரும்பணும்? கர்த்தர்கிட்ட தான் திரும்பணும். அல்லேலூயா. இவங்க ஆண்டவர்கிட்ட திரும்பினாதான் ஆண்டவர் தான் சந்தோஷப்படுத்துவோன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு என்ன முயற்சி செஞ்சாலும் அவர்களால் சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த புதிய மாதத்தில் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. எந்த காரியத்தை செய்ய துவங்கினாலும் யார்கிட்ட திரும்பிடுங்க? கர்த்தரிடத்தில் திரும்பிடுங்க. சுவர் புறமாக திரும்பினா எசேக்கியா ராஜா, ஆனால் அந்த சுவர் புறமாக திரும்பினாலும் அவன் யார்கிட்ட பேசினான்? கர்த்தர்கிட்ட பேசினா பதில் வந்துட்டு. அல்லேலூயா. அவன் மீட்கப்பட்டான், மரணத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டான். அல்லேலூயா. மறுபடி வியாதி நிறைந்த அவனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது, அவனுடைய சரீரம் பலனடைந்தது, அவனுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்க அவனுக்கு ஒரு வாரிசு கிடைத்தது. ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறியது. அப்போ உடனே யார்கிட்ட திரும்பிடணும்? அம்மாட்ட திரும்பிட்டா நடக்குமா பாஸ்டர்? அல்லேலூயா. அப்பாட்ட திரும்பிட்டா நடக்குமா? அல்லது நமக்குன்னு அதிகாரிகள் யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் இல்லை. எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களெல்லாம் நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் வச்சிருக்கிறார். ஆனால் அவர்களை முதலாவது அல்ல, முதல்ல யார்கிட்ட திரும்பிடணும்? கர்த்தர்கிட்ட. ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது ஒரு காரியம் இருக்கிறது. 33வது வசனத்தில், நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டுடைய வார்த்தை எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கைகளில் பைபிளாக இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தை செல்ஃபோனில் இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாவற்றை காட்டிலும் வார்த்தை எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருந்தால் தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆண்டவர் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டதை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள். உன் காயம் ரொம்ப கொடிது. அல்லேலூயா. உன் புண்ணு ரொம்ப ஆறாதது. உனக்கு காயம் கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அதனால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஆமென். சொல்லுங்க. ஏன் சொல்கிறாருன்னா, அனாதி ஸ்நேகத்தால் உங்களை ஸ்நேகித்ததுனால தான், காருண்யத்தினால் உங்களை இழுத்துக்கொள்ள அவர் விரும்புறதுனால தான் நீ என்னிடத்தில் திரும்புன்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட அவரிடத்தில் திரும்பு அப்படின்னு கூப்பிட்றாருன்னா அன்பின் நிமித்தம் கூப்பிடுறார். உங்கள் மேலே அவர் எவர் லாஸ்டிங் லவ் வச்சிருக்கிறார். நித்திய அன்பு, மாறாத அன்பு, உடன்படிக்கையின் அன்பு, அது உண்மையான அன்பு. அந்த அன்பு நிமித்தம் நீங்கள் வந்தீங்கன்னா சரி செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சரி பண்ணிடுவார். எத்தனை பேருக்கு அது புரியுது? கரெக்ட் பண்ணப்பட வேண்டியதெல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிடுவார். நீங்கள் உள்ளபடியே வாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க. காயத்தோட வாங்க. கொடிது தான், ஆறாதது தான், ரணம் தான், வாங்க. அவர் ஆற்றுவார். அல்லேலூயா. கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கு, வாங்க. அவர் தொடச்சி விட்டுருவார், அவர் கழுவி விட்டுருவார். ஆமென். சொல்லுங்க. அவரால் எதையும் செய்ய முடியுங்க. உங்களை ஷேப் பண்ணுறதுக்கு அவரை போல ஒரு பெஸ்டான ஆள் வேறு யாருமே கிடையாது. உங்களை சூப்பராக உருவாக்கிடுவார். அன்பின் நிமித்தம் கூப்பிட்றார், வந்துருங்க. அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. எப்ராஹிம் எனக்கு சேஷ்ட புத்திரன்.
இஸ்ரவேலுக்கு நான் பிதா, அவன் எனக்கு யாரு? சிரேஷ்ட புத்திரன். அப்படின்னா குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கு? சிரேஷ்ட புத்திரனுக்கு இருக்கு. அப்போ இதெல்லாம் தேவன் சொன்ன நியமங்களில் இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் எதில் எழுத சொல்கிறாரு? இருதயத்தில் எழுது. ஏசாத இருதயத்தில் எழுதலை, அதனால தான் மனம் மாறுதலை காணாமல் போனான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எதில் எழுதணும்? ரெஸ்டோர் பண்ணப்படணுமா? ரீபில்டு, உங்களை ஆண்டவர் கட்டி எழுப்பணுமா? ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா? வசனத்தை எங்கே எழுதுங்க? தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் எழுதுங்க. வார்த்தையின்படி நடக்க உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை சந்தோஷப்படுத்துவார். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. ஏசப்பா என் கூட பேசினான்னு சொல்றவங்கள கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். உங்களை கர்த்தர் மீட்பார். உங்களை மறுபடியும் கர்த்தர் கட்டுவிப்பார். மறுபடியும் கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, உங்கள்கிட்ட நான் திரும்பிடுவேன் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைகளை என் இருதயத்தில் எழுதுவேன் ஆண்டவரே. நீங்கள் என்ன சந்தோஷப்படுத்த வாக்குத்தத்தம் பண்ணினதற்கு நன்றி அப்பா. தேவ நாமம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட தொடர்ந்து இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.